ஒயிட் சாஸ் பாஸ்தா வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சமாக வந்து மெல்ட் ஆக ஆரம்பித்ததும் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கணும். ஸோ அதை வந்து சேர்த்து இந்த பட்டரோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி மணல் நம்ம கலர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலர் வர வரைக்கும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி துருவி வச்சு ஒரு 10 பல் பூண்டு வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்து வந்து இந்த பால் வந்து நல்லா வந்து க்ரீமியாக ஆக்குற வரைக்கும் நம்ம வந்து கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா வந்து க்ரீமியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து கொஞ்சமாக உப்பு, எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து கொதி வந்ததும் இதை போட்டு இறக்கி ஒரு 80% அளவுக்கு குக் ஆன வரைக்கும் நம்ம வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாஸ்தா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு அந்த பாலோடு சேர்த்து இது வந்து பாஸ்தா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பெப்பர் பவுடரும் சில்லி ஃப்ளெக்ஸும் சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த பாஸ்தா வந்து ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீஷோலேருந்து ஒரு குர்த்தி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அது வந்து வந்துடுச்சு. ஸோ அதோட ரிவ்யூஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எனக்கு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஸ்க்ரீன் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ப்ரைஸும் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. மேலே பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த குர்த்திஸை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா 2 கோஆர்டர் செட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பிங்க்கில் வந்து ஃப்ளார் டிசைன் வச்ச மாதிரி, ஒன்று பர்பிள்லேயும் வச்சுருந்தேன். பர்பிளோட பிங்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கிளாத் குவாலிட்டி நல்லாயிருக்கு. வித்தின் பேக்கெட்டோடு இருக்குது. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த குர்த்திஸை நீங்கள் பை பண்ணணுமா? அப்போனா என்னோடய பயோவில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.